ஓகே, என் பேர் சார்லஸ். நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். நான் திருச்சியிலேருந்து வரேன். இங்கே சென்னையில் வந்து டான் பாஸ்கோ வழிகாட்டி வந்து ஒரு ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் என்னென்னா, நான் மற்ற இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதிலலாம் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட்டே ஆகாது. எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு ரிவ்யூமே தரமாட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா இல்லையா, செலக்ட் ஆகிருக்கோமா அப்படிங்கிறது. பட் இந்த ஜாப் ஃபேருக்கு வந்து டான் பாஸ்கோ வழிகாட்டி நடத்துறதுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா, என்னால் இங்கே வந்து ஒரு 50+ கம்பெனிஸ் வந்தாங்க. அதில் என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் 5+ கம்பெனிஸில் அட்டன் பண்ணேன், சொன்னேன் இல்லையா. அதில் வந்து 2 கம்பெனி வந்து குறிப்பாக சொல்லணும்னா, நாஸ்வி அண்டு யோலோசைன்னு சொல்லிட்டு 2 கம்பெனி, ஐடி கம்பெனி அப்புறம் அப்ளை பண்ணி இது பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு போனோடனே வந்து நல்லா நார்மலாக தான் ஹெச்ஆர்லாம் பேசினாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை, பதட்டமும் இல்லை எங்களுக்கு அட்டன் பண்ணுறதுனால. அவங்க வந்து எங்களோட அனலைஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் எல்லாமே கேட்டுட்டு, நாங்கள் செலக்டடாக இல்லையா, நெக்ஸ்ட் ரவுண்டு எப்போ இருக்கும், நெக்ஸ்ட் ரவுண்டு இல்லை அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தந்துட்டாங்க. ஏதோ அட்டன் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கும், எப்போ இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே கான்டாக்ட் நம்பர் தராங்க, நீங்கள் வந்து பாருங்கள் எங்களை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசூரன்ஸ் தராங்க, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்ளை செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறத. மற்ற வெளியிலலாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்தமாரி நம்மளுக்கு அசூரன்ஸ் கிடைக்கவே தெரியாது. ஏன்னா ஃபீட்பேக்கே வராது நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த வழிகாட்டி அவங்க கண்டக்ட் பண்ணது மூலியமாக அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அந்த டான் பாஸ்கோ வழிகாட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லீட் பண்ணுறாங்க. ஒரு கேண்டிடேட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அவங்கள எங்கே அனுப்பணும், ஒரு பேட்சாக அனுப்புறது, ஒரு கும்பல் இல்லாமல், ஒரு சலசலப்பு இல்லாமல், அந்த மாதிரி தான் நல்லா லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க கேண்டிடேட்டுக்கும். எங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்குமே ஒரு என்கரேஜாக இருக்குது. ஓகே, நல்லா லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எதுவுமே இங்கே இல்லை.